டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிக்ஸ். மொத்த காய்கள் வந்து 25. 3 பெட்டிகள் இருக்காங்க. மூத்தார் நடுத்தார் இடையாகவே ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தையாக வந்தபோது வந்து பிள்ளைக்கு ஒரு காய் கொடுக்கிறார். மீதியை 3 வாரம் பகிர்ந்து அவனை எடுத்துக்கொள்கிறார். மீதியை 3 வாரம் பகிர்ந்து அவனை எடுத்துக்கொண்டு இது 3 ஒருவருக்கு தெரியாமல் செய்கிறார்கள். இந்த தனியார் மீது உள்ள காய்களை 3 பகர சரியாக பகிர்ந்து கொண்டார். படிப்படியாக கணக்கிடுவோம். ஆரம்பத்தில் வந்து மொத்தம் 25 காய்கள் எடுத்துக்கலாம். மூத்தார் நடுத்தார் 3 பிள்ளைகள் இருக்காங்க. மூத்தார் வந்து ஒரு காய் பிள்ளையை கொடுத்தோன்னே மீதி வந்து 24 இருக்கு. 24 காய் வந்து 3 பக்கங்க பிரித்தால் ஒவ்வொரு பக்கம் 8 என்ன வரும். அவர் 8 வந்து மொத்த காய் வந்து 8. மீதம் வந்து 24 மைனஸ் 8 வந்து 16. அடுத்த 16 காய் வரும். அடுத்தால் வந்து ஒரு காய் பிள்ளை வந்து மீதி 15. 15 காய் 3 பக்கம் பிரித்தால் ஒவ்வொரு பக்கம் 5. அவர் 8 வந்து 5. மீதம் வந்து 15 மைனஸ் வந்து 10. இதே அதுக்காக கடைசியில் வந்து ஒரு காய் பிள்ளைக்கு மீதி 9 காய் இருக்கும். 9 காய் 3 பக்கம் பிரித்தால் ஒவ்வொரு பக்கம் 3. அவர் எடுத்தது வந்து 3. மீதம் வந்து 9 மைனஸ் 3 மீதம் 6 காய் வந்து 3 பேருக்கு ஒவ்வொருவராக 2 காய் கொடுக்கலாம். ஒவ்வொரு மொத்த பக்கம் வந்து மூத்தார் நடுத்தார் இடையார். எடுத்தது வந்து மூத்தார் வந்து 8. தனியார் கொடுத்தது 2. மொத்தம் வந்து 10. நடுத்தால் வந்து எடுத்தது 5. தலையாரி கொடுத்தது வந்து 2 காய். மொத்தம் 7. இடையார் வந்து எடுத்தது 3. தலையாரி வந்து கொடுத்தது 2. மொத்தம் வந்து 5. மொத்தம் வந்து பிள்ளைகள் காய் வந்து 25 சரியாக கணக்கில். விவசாயம் செல்லும் பணியாளர் கணக்கு. கதை விளக்கு வந்து மாமியார் சில பணியாளர்களை சுற்றி வைத்து படித்துக் கொள்கிறார். 3 மாப்பிள்ளையும் ஒருவர் தெரியாமல் எழுதியே சொன்ன செய்தியை செய்கிறார்கள். ஒவ்வொரு மாப்பிள்ளை வந்து தனது தோழனுக்கு ஒரு பணியாளர் கொடுக்கிறார். மீதியை வந்து 3 பகல் இருக்கிறார். ஒரு பங்கு சாப்பிடுகிறார். 2 பகுதியை மீண்டும் வைக்கிறார். பொழுது விட்டு மாமியாரை எடுத்து பார்த்தால் மீதமுள்ள பணியாளர்கள் 3 பேருக்கு சரியாக பார்க்க முடியாத இருக்கும். இப்போது இதற்கான 25 என்பது சரியாக பகுதியாக இருக்காங்க. பார்க்கிறோம். முதல் மாப்பிள்ளை, 2ஆம் மாப்பிள்ளை, 3ஆம் மாப்பிள்ளை. முதல் மாப்பிள்ளை சோழனுக்கு 1 கொடுக்கிறார். 25 மைனஸ் 1 24. மீதியை 3 பங்கு சாப்பிட்டால் 24 ஒவ்வொரு பங்கு வந்து ஒரு பங்கு சாப்பிட்டால் 28. 2 பங்குகளை வைத்தால் 16. முதல் மாப்பிள்ளை வந்து மீதம் இருக்கிற பையன் வந்து 16. 2ஆம் மாப்பிள்ளை வந்து சோழனுக்கு 1 கொடுத்தால் 16 மைனஸ் 15. மீதியை 3 பங்கு வைக்கிறார். 25 ஒரு பங்கு சாப்பிட்டால் 5 இருக்கு. 3 பங்குகளை வைத்தால் கூட்டிட்டு போய் 2ஆம் மாப்பிள்ளை மீதம் என்பது 10. 3ஆம் மாப்பிள்ளை சோழனுக்கு 1 கொடுத்தால் 10 மைனஸ் 1 மீதியை 3 பங்கு வைக்கிறார். 9 ஒரு பங்கு சாப்பிட்டால் 30. 2 பங்குகளை வைத்தால் 2 3 மாப்பிள்ளை மீதம் என்பது 6. மீதம் 6 அதாவது 3 பேருக்கும் 2 விதம் சரியாக பார்க்க முடிகிறது. விவரமானது முதல் மாப்பிள்ளை சாப்பிட்டது 8. 2ஆம் மாப்பிள்ளை சாப்பிட்டது 5. 3ஆம் மாப்பிள்ளை சாப்பிட்டது 3. 3 பக்கம் எடுத்தது 30. மொத்தம் 6 இருக்கு. சோழனுக்கு கொடுத்தது 1 3. மொத்தம் 12 வந்து 25.